என் கஞ்சத்தனத்தினால் நீ எதையும் சாதிக்க முடியாது. கஞ்சத்தனத்தினால் நீ எந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீ பெரும் ஆபிதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நீ பெரும் ஆபிதாக பெரும் இபாதத்து உடையவனாக இருந்தாலும் அந்த மனிதர் நாளை சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். என்கான பகீலா, அவர் பகீலாக இருந்தால், அவருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருந்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர விட மாட்டான். அல்லாஹ் அது நிறைவேற்றவனை பாதுகாத்தார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு எதை எடுத்து காட்டினார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் கொடுத்த அழகு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? தன்னிடத்தில் இல்லாவிட்டால் இல்லை என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ கொடுத்த அத்தனை பேர்களும் வாழ்வாதாரத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லா நிலையிலும் உயர்வு பெற்று இருந்தார்கள். ரொம்ப நாள் வேணாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. வந்து யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, ரொம்ப சாப்பாடு இதுக்கெல்லாம் வழி இல்லை, எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கா துவாச்சு, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு நம்ம இப்போ உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட இருந்த பேர்ச்சம்பளம் எல்லாத்தையும் அங்கங்கே இருந்ததை எடுத்து வந்து ஒரு 21 பேர்ச்சம்பளம் கணக்கு, ஒரு 21 வச்சுக்கங்களேன், அந்த பேர்ச்சம்பளத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு ஒரு பையன் எடுத்தாங்க, எடுத்து அந்த பையில போடுன்னாங்க. போட்டதுக்கு பின்னாடி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஊதி கொடுத்தாங்க. இதை என்ன பண்ணாதா, கவுத்துறாத, இதை என்ன பண்ணிடாதா, கவுத்துறாதா, இந்த இதுல என்ன பண்ண, இதை நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விஷயம் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததற்கு பின்னாடி அல்ல கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பல சஹாபாக்கள் தங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் பேரிச்சம்பழத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அபூ ஹுரைராவை நோக்கி பயணிப்போம். அபூ ஹுரைரா இடத்துல கேட்டால் அவருக்கு இல்லாமல் தருவார். எதுவரைங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொடுத்தது. அப்ப இந்த பைய எப்ப காணா போகுது? அப்ப யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். இந்த ரெண்டு ஆட்சி காலம் எவ்வளவு காலம் ஆச்சு? 12 வருட காலம். அதற்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் 6 வருஷம். மொத்தம் எத்தனைங்க? 18 வருட காலம். அந்த பையிலிருந்து அவர்கள் பேர்ச்சம்பளம் எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத். புரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் இருந்ததை அத்தனையும் கொடுத்து அழகு பார்த்தார்கள். சஹாபாக்களையும் அப்படித்தான் உருவாக்கினார்கள். எனக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அபூ ஹுரைரா யாரு கேட்டாலும் கொடுப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அப்போ ஒரு போர் ஏற்பட்டுச்சா இல்லையாங்க? அந்த போர்க்களத்தில் எது காணா போச்சுங்க? அந்த பையும் காணா போச்சு. சொல்லுவாங்க, எல்லோருக்கும் ஒரு கவலை என்றால் எனக்கு 2 கவலை. எல்லோருக்கும் ஒரு கவலை. கலீஃபா ஷஹீத் அவங்களுடைய கவலை, உஸ்மானுடைய மௌத், அது கவலை என்றால் எனக்கு அது கவலையுடன் சேர்ந்து என் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த பொக்கிஷ பை என்னை விட்டும் காணா போனது என்று வருத்தப்படுவார். ஸல்லல்லாஹு எப்படி இருந்திருக்கிறாங்கல்ல, ஸல்லல்லாஹு இப்படிலாம் கொடுத்துட்டு தான் ஸல்லல்லாஹு பசியோட இருந்திருக்கிறாங்க. புரியுதா இல்லைங்க? அதே அப்படி போல எத்தனையோ சம்பவம், இதெல்லாம் கேட்ட சம்பவம் தான். எதுக்காண்டி சொல்லுகிறேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடைத்தனத்தில் எந்த அளவுக்கு இருந்தார்கள், சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள். புரியுதா இல்லையாங்க? ஒரு டம்ளர் பால் வந்துச்சு, அவங்க அதுக்கு எல்லாம் பசி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம குடிக்கலாம், ஸல்லல்லாஹு குடிச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதான் சொன்னாங்க, திண்ணி தொழு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை சொல்லலாம், அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. குறைஞ்சது என்னங்க 20 லிருந்து
80 பேர், 20 80 பேர் திண்ணை தோழர்கள், அத்தனை பேர்களையும் கூட்டாங்க. எது? ஒரு டம்ளர் பால். அபூராத்ரானு என்ன நினைச்சாங்கன்னா, செல்லதாசன் குடிச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டா அது ஒரு டம்ளர் பால் எப்படிங்க எல்லாத்தையும் கொடுக்க முடியும்? இருந்தாலும் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா அபூராத்ரானு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முதல்ல நிற்போம், செல்லதாசன் குடிச்சு நம்மகிட்ட கொடுப்பாங்க, நம்ம குடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுப்போங்க அப்படின்னாங்க. வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிக்க வச்சாங்க. செல்லதாசன் என்ன பண்ணாங்க, அபூ ஹுரைராவை, அபூ ஹுரைரா நீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டாங்க. அபூ ஹுரைராவை நீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லோருக்கும் செல்லதாசன் குடிக்க சொன்னார்கள். எல்லோரும் குடித்தார்கள். எப்படி குடித்தார்கள்? வயிறு நிரம்ப குடித்தார்கள். இறுதியாக அபூ ஹுரைரா இடத்திலே வருகிறது. அபூ ஹுரைராவும் குடிக்கிறார். செல்லதாசன் சொல்றார்கள், குடிப்பா அப்படின்றாங்க. குடி அப்படின்னா எது? அந்த ஒரு டம்ளர் பால் குடிஞ்சா குடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ். ஆனால் ஒரு டம்ளர் பால் குறையல. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு விளங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு புரியணும். இது இப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினியாக இருந்தார்கள். புரியுதா இல்லையாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நான் குடும்பம் பட்டினியா இருக்கேன். ஆனா தன்னுடைய தோழர்கள் கஷ்டப்பட்டா ஸல்லல்லாஹு தாங்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு யாரா ஏதாவது கேட்டு வந்தா ஸல்லல்லாஹு கொடுத்துருவாங்க. அந்த கொடுக்கிறது எப்படி இருக்குன்னா, அவருடைய சந்ததியினர்களும் அதை போற்றி பாராட்டும் அளவிற்கு ஸல்லல்லாஹு தந்தார்கள். ஸல்லல்லாஹு அப்படி ஒரு குணத்தை ஏற்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி முஅஜிஸாவை பார்த்து இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி அந்த குணம் இருக்கிறது அல்லவா, அந்த குணத்தை பார்த்துதான் எல்லோரும் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். முஅஜிஸா ஒரு புறம். முஅஜிஸாக்கள் என்பது நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மற்ற மனிதர்களை விட இவர்கள் தனிப்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா நபிமார்களும் கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதை மட்டுமே வைத்து இஸ்லாத்துக்கு எல்லாம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி குணத்தை பார்த்து வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி நடத்தையை பார்த்து வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முகத்துடைய தபஸ்ஸுமை பார்த்து வந்தார்கள். எந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு சிரிச்ச முகத்துடன் இருப்பார்கள். எதிரியாக இருந்தாலும் அவனையும் வரவேற்று உட்கார வைத்தார். புரியுதா இல்லையாங்க? பிற்காலத்தில் வருகிறார். ஆனால் அவர் காபிராக இருக்கும் காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுறதுக்காண்டி வர்றாங்க. பேசுறதுக்காண்டி வர்றார். யாரு? அந்த நேரத்துல என்ன, அவர் ஒரு இயக்கத்தினுடைய பெரும் தலைவர். அவருக்குள்ள ஒரு அந்த இது இருக்குமா இல்லையா, ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்களா இல்லையாங்க, நான் உயர்ந்த பெரிய இடத்துல உள்ளவன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கமா இல்லையா? அந்த எண்ணத்துடன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் மஜ்லிஸுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே யார் வந்தாலும் அவரை கண்ணியப்படுத்துவார். வந்தவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துண்டை எடுத்து கீழே போட்டு உட்கார வச்சு அவங்க பேசுறாங்க. பேசி எல்லாம் முடித்ததற்கு பின்பு இப்ப பக்கத்துல இருக்கிறாங்க யாரு? முஆவியா ரலியல்லாஹு தஆலா. யார் இருக்கிறாங்க? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஆவியா இவரை கொண்டு போய் ஊருக்கு எல்லையில போய் விட்டுடுவாங்க, ஒரு கண்ணியப்படுத்து. வந்தவரை கண்ணியம் பேசி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு அவரை கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு சொன்னோடனே போறாங்க. இப்போ ஏழ்மை தானே, அந்த நேரம் எல்லாம் ஏழ்மையான நேரம் தானே, கூட போறாங்க. போய் வெளியில போய் அவங்கள ஒட்டகத்துல ஏற சொல்றாங்க. ஏறினதுக்கு பின்னாடி வெயில்ல நடந்து போறாங்க. ஒட்டகத்துல ஏறினதுக்கு பின்னாடி இவங்க சொல்றாங்க, ஒட்டகத்துல இருந்து 2 பேர் உட்கார முடியுங்களா, வெயிலா வேற இருக்குது, நானும் மேல ஏறிக்கிறேன்னு, நீ எல்லாம் என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் வாயில கொஞ்சம் கேட்ட வார்த்தை, நீ எல்லாம் என் பக்கத்தில் உட்காருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஆனா சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டே இருக்க போகும்போது வெயிலுடைய தாக்கம், மக்கா மதீனாலேருந்து ஒரு வெயில் ஒன்று இருக்கும், புரியுதா இல்லையாங்க? அந்த வெயில் என்னது, செருப்போட நடந்தாவே காலெல்லாம் ஒரு மாதிரி கடகடன்னு இருக்கும். முஆவியா செருப்பும் இல்லை.
சொல்றாங்க, ஏங்க நீங்க மேலே தானே உட்கார்ந்து வர்றீங்க, மேலே தானே உட்கார்ந்து வர்றீங்க, உங்கள் செருப்பையாவது கொடுங்க, நான் போட்டுட்டு அங்கே வந்து கழிச்சு தந்துடுறேன். என் செருப்பை போடுறதுக்கு எதுக்குமே தகுதி இல்லாத ஆள் நீ ஏன்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா? என் செருப்புக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஜாதி மீறி அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது அக்காலத்துல இன்னும் வரையும் மடமை அதாவது மனிதாபிமானத்தை தூக்கி எரிந்து விட்டு அவருடைய இந்த கௌரவம் மட்டும்தான் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறார். நம்மளுக்கெல்லாம் அல்லாஹ் இஸ்லாமை தந்து அந்த எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். இதெல்லாம் இதைத்தான் உருவாக்குனாங்க. இதெல்லாம் எதை உருவாக்குனாங்க? ஒருத்தன் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போய் நின்றா அப்படின்னு அவனுக்கு தோல் கொடு, அவனுக்கு தேவையானதை செய், அந்த இடத்தில் நீ ரப்பை பார்ப்பார். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்ப இதே வாயில ஹுஜர் பிற்காலத்துல வர்றாங்க. எப்ப வர்றாங்க? எப்பங்க வர்றாங்க? இதே முஆவியா அரசராக மாறுகிறார், ஜனாதிபதியாக மாறுகிறார். யாரு? இதே முஆவியா ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பின்பு ஜனாதிபதியாக மாறுகிறார். எனக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல, என் செருப்பு போடுறது கூட உனக்கெல்லாம் என்ன தகுதி என்று கேட்ட முஆவியா இப்போது அரசராக ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அதே இப்னு வாயில் இப்னு ஹுஜர் அவர் வர்றார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரப்புல் ஆலமீன் அவன் அப்படிதான், அவன் எல்லாத்தையும் நடத்தினவன். வாயில் இப்னு ஹுஜருக்கு ஒரு தேவை, அரசரை நோக்கி வருகிறார். இப்ப அரசராக இருப்பவர் யாரு? முஆவியா. வாசல்ல வந்து நிக்கிறாரு. அரசரை பார்க்கணும், ஜனாதிபதியை பார்க்கணும், கலீஃபாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உள்ள போய் சொல்லப்படும். உண்மை சொன்னாங்க, வர சொல்லுங்க அப்படின்னா வர சொல்லுங்க அப்படின்னா நம்மள என்ன சொன்னாங்க, அப்படியே இருந்து அப்படியே போச்சு அப்படின்னு அவனை பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, வரத்துங்க அப்படின்னாங்க. வந்த உடனே இவங்க உள்ள வர்றாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே என்னாங்க அந்த எண்ணம் ஓடுமா இல்லையா? இவரு பண்ணவர், அவரு பாதிக்கப்பட்டவர், மேல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இவருக்கு என்னது? இப்ப நம்ம வந்திருக்கிறோம், இவருக்கு போய் பேசணும், கேட்பாரா? இதெல்லாம் இந்த ஓடதான் செய்யும். ஆனால் அவர் போய் முஆவியா பக்கத்துல போன உடனே தன்னின் மேலே இருந்த அங்கியை எடுத்து கீழே விரித்து அவரை உட்கார சொன்னார். தன்னுடைய மேலே இருந்த அங்கியை எடுத்து கீழே விரித்து உட்கார வைத்தார். சொன்னார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே பலவிதமான கசப்புகள் இருக்கலாம், ஆனால் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க வந்தப்ப அவங்க மேல இந்த துணியை கீழே போட்டு உட்கார வச்சாங்க, அதனால நானும் உங்களை கண்ணியப்படுத்துறேன் அப்படின்னு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படித்தான் உருவாக்கினார். எனக்கு எதிரியே வந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், அப்படிப்பட்ட உம்மத்தாக அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்மளுக்கு முடிந்த அளவு இந்த நாயகத்தை வாழ்க்கையில் கொஞ்சமாக கொண்டு வந்தோம். இந்த மாதத்திலையும் நம்மளுக்கு பிடிக்காதவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு இருக்காம அவர்கள் கஷ்டப்பட்டார்களுக்காக உதவி செய்யும். தெரிந்தால் உதவி செய்யும். புரியுதா இல்லையாங்க? தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கஷ்டத்தில் நின்றால் அந்த இடத்தில் ரப்பே கிடைப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாயகத்தினுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்வானா. பிஹக்கி சையதுனா முஹம்மதின் வ ஆலி சையதுனா முஹம்மதின் வ பிவஸீலத்தி அஹ்லில் பத்ரி ரிضوانுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். نويت صوم غد عن أداء فرض رمضان هذه سنتي لله تعالى. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலாறு நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சூறாவில் ஒற்றைப்படை இரவுகளில் கியாமுல் லைல் இருக்கிறது. நாளை காலுக்கு இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் ஆரம்பமாகும்.
தஹஜ்ஜுத் தொழுகை நாளைக்கு, அதனால் 4 மணிக்கே எல்லாம் வந்துருங்க. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் முடிந்து அதை நிறைவு பெற்று அதனுடன் சேர்ந்து சஹர் சாப்பாடும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு சுபையெல்லாம் முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் கிளம்பும். آمين آمين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا قرطانا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضوعنا وتخشعنا وتمم وتقصر أعمالنا بحرمة حبيبك ونبيك وصفيك سيدنا قرطانا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم ربنا اغفر وارحم أنت خير الراحمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. بنا من سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله